கரெக்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த முன்னாடி வந்து கம்மியாக தான் நீங்கள் கட்டிட்டு வந்துருக்கிறீங்க. உங்களுடைய ஏரியாவுக்கு இப்போ தான் நாங்கள் கரெக்டாக நம்பர் நாங்கள் போடுவோம். அப்போ இத்தனை வருஷம் போடாமல் கடந்த ஆண்டு குறைவாக விதிக்கப்பட்ட வீட்டு வரி இந்த ஆண்டு அதிகமாக உள்ளது. சொத்து வரியை சப்தமில்லாமல் உயர்த்தி உள்ளீர்களா என்று அதிகாரியிடம் சென்னையை சேர்ந்த வீட்டு உரிமையாளர் ஒருவர் தர்க்கம் செய்த காட்சிகள்தான் இவை. கடந்த ஆண்டு 9,000 ரூபாய் தான் சொத்து வரி கட்டினேன். இந்த ஆண்டு 23,000 கட்டச் சொல்லி நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க. வெறும் மெசேஜ்லயும் ரீல்ஸ்லயும் ஆட்சி நடத்த முடியாது என்று ஆதங்கப்பட்டார் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். 1.5 மடங்கு அதிகமாக வருது. நான் 9,000 சில்லற ரூபா கட்டுறேன், இப்போ 23,000 ரூபா வருது. அது என்ன காரணம்னே தெரியல. இது வந்து சொத்து வரியாவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தா இது மறைமுக வரி. அந்த இடத்துல வந்து காலி இடம் இருக்கா? கிணறு போர்லாம் இருக்கு. மக்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். புரியாமல் நீ பாட்டிலும் போட்டுட்டு இப்போ வந்து எல்லாரும் மெசேஜ்லேயே நம்ம வாழ்க்கை நடத்த முடியுமா? ரீல்ஸ்லேயும் மெசேஜில் வாழ்க்கை நடத்த முடியாது. அது என்ன ஏதுன்றதை கரெக்டாக சொல்ல முடியும். கடந்த ஆண்டு வரை 1030 ரூபாய் தான் வரி செலுத்தினேன். இம்முறை 3000 ரூபாய்க்கு மேல் வரை கட்ட சொல்றாங்க என்று அங்கலாய்த்து கொண்டார் மத்திய அரசு ஊழியர் ஒருவர். நான் என்னுடைய வீட்டுக்கு வந்து 1030 ரூபா வந்து எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் இருந்தது. இப்போ அதை வந்து 3 டைம்ஸ் ஆகி 3160 ரூபா போட்டு டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. முகப்பேர் ஆஃபீஸில் கேட்கும்போது எங்களுக்கு தெரியாது சார், நீங்கள் போய் சென்னை நகரில் ரீஜனல் டெப்டி டைரக்டர்கிட்ட ஒரு அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஷாக்கிங்கான ஒரு நோட்டீஸ் இது. அமௌண்ட்டு 30 வருஷ பழைய வீட்டுக்கு போய் கூடுதல் வரி விதிச்சிருக்காங்க. நான் கட்டிட்டேன், இருந்தாலும் அந்த பணத்தை திருப்பி தர கோரி புகார் தெரிவிச்சிருக்கேன் என ஒருவர் தெரிவித்தார். நீங்க வந்து வீடு கட்டி இருக்கிற இந்த ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஏரியா வந்து முதல்ல வந்து கம்மியா நீங்க வந்து சார், புது வீடுன்னா நீங்க இந்த சொல்றது கரெக்டா இருக்கும். இது வந்து 30 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். அந்த பில்டிங்குக்கு நாங்கள் ஏரியா ரெவைஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ தடவை வந்து அவங்க வெரிஃபை பண்ணியிருப்பாங்க, அசஸ் பண்ணியிருப்பாங்க. சென்னை மாநகராட்சி பகுதியில் குடியிருப்போரின் திடீர் ஆதங்க குரலுக்கு என்ன காரணம் என்று மாநகராட்சி ஆணையர் சமீரனை தொடர்பு கொண்டோம். சென்னை மாநகராட்சி பகுதியில் 14,50,000 பேர் வரி செலுத்துவராக இருக்கும் நிலையில் தங்களுடைய அரசியல் செல்வாக்கு மற்றும் அதிகாரிகளை கைக்குள் வைத்துக் கொண்டு 3,45,000 பேர் ஆரம்பத்தில் இருந்த வீட்டின் அளவுக்கு மட்டுமே சொத்து வரி செலுத்தி வந்தது ட்ரோன் மூலம் GIS நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட வீடு மற்றும் நில சர்வேயில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் கணக்கில் காட்டாமல் இருந்த குடியிருப்பு பகுதிக்கும் காலி மனைக்கும் சேர்த்து சதுரடிக்கு தகுந்த சரியான வரி தற்போது விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வரியை கட்டச் சொல்லி சம்பந்தப்பட்ட வீடு மற்றும் நில உரிமையாளர்களின் செல்போனுக்கு குறுந்தகவலும் வீட்டு முகவரிக்கு சொத்து வரி மறுமதிப்பீட்டு நோட்டீஸும் அனுப்பப்பட்டுள்ளது. மற்றபடி ₹1 கூட சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என்று மாநகராட்சி ஆணையர் தெரிவித்தார். ஒரே நாளில் 28,000 பேர் 10 கோடி ரூபாயை வரியாக செலுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒருவேளை இந்த புதிய சர்வே முறையில் ஏதாவது குறைபாடு இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் புகார் அளிக்கும் வசதியும் உள்ளது என்று மாநகராட்சி உயரதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த புதிய முறையில் மாற்றியமைக்கப்பட்ட வரி வசூலுக்கு புகார்கள் குவிந்த வண்ணம் இருந்தது. சமூக வலைதளங்களில் கடுமையான எதிர்ப்புகள் உருவானது. இந்த நிலையில் மறுமதிப்பீட்டு சொத்து வரி வசூலை நிறுத்திவிட்டு மீண்டும் பழையபடியே சொத்து வரி வசூலிக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் சமீரன் அறிவித்துள்ளார். வரி அதிகப்படுத்திருக்கீங்க சொல்றாங்க. என்ன மேடம் நடக்குது? உண்மையிலே அதிகப்படுத்திருக்கீங்களா? என்ன நடக்குது? டெப்டி மேயர் டீடைல்டா கொடுத்திருக்காருல்ல. நீங்க சொல்லுங்க மேடம். இல்ல, அது அபிஷியலா அடுத்த ஒரு விஷயம். கன்சல்ட் பண்ணாம அவங்க பண்ணிருக்காங்க. சோ அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெபர்சன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.